வா போலாம். வா. பாத்து போயிட்டு வா. பாய். போயிட்டு வா. வா. கடவுளே, பாதி கிணறு தாண்டிட்டோம். இன்னும் பாதிதான் இருக்கு. இந்த தரகர் வந்து சொதப்பிடக்கூடாது. இங்க நில்லுங்க. ஸ்வேதா உட்காரு உட்காரு. கோயிலை சுத்தி வந்துட்டீங்களா? உட்காருங்க. எல்லாம் கையெழுத்து சாமியை கும்பிடுங்க. ஓம் கருப்பண்ண சுவாமியே நமக, ஓம் சிவபுத்திராய நமக, ஓம் நீலகண்டாய நமக. கிருபாகராய சுவாக, கருப்பண்ண சுவாமியே நமக. கல்பனாமா, தாலி கொண்டு வந்துருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க. கற்பண்ண சுவாமியே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். பரிகார பூஜை நல்லபடியா நடக்க நீதான் அருள் புரியணும். கௌதம், நாளைக்கு தொட்டு கும்பிடுமா. ஏமா தயங்குற? தாலியை தொட்டு கும்பிடுமா. இந்த பரிகாரம் மட்டும் நாளைக்கு நடக்கலன்னா மேடி செத்து போயிடுவான். கடவுளே, மேடிக்கு எதுவும் ஆகக்கூடாது. தாலியை தொட்டு கும்பிடுமா. மேடி,
தம்பி அப்பா, ஆ? தாலி எடுக்க கூடாதுப்பா. என்னப்பா? வைப்பா வைப்பா. அப்பாடா அப்பாடி. பூமிகா இப்ப எதுக்காக தனியா கூட்டிட்டு வந்தா? கௌதம், இந்த கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். இங்க துணியில முடிச்சு போட்டு நம்ம வேண்டிக்கிட்டோம்னா அது அப்படியே நடக்குமா? நாம 2 பேரும் சேர்ந்து நமக்கு சீக்கிரமே மேரேஜ் ஆகணும்னு துணியில முடிச்சு போட்டு வேண்டிக்கலாமா? என்ன பூமிகா பேசுற? எல்லாருமே வந்திருக்காங்க. இந்த துணியில முடிச்சு போட்டு வேண்டிக்கிறதுலாம் வேணாமே. அவங்க யாராவது பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஏன் ப்ராப்ளம்னு பயப்படுற கௌதம்? நான் என் அம்மாவை விட்டு உன் அம்மா கிட்ட பேச சொல்றேன். அம்மா, அங்க பாருமா. இப்போதைக்கு இதெல்லாம் வேணாமே ப்ளீஸ். இன்னொரு நாள் பார்க்கலாம். இப்போ ஒன்னும் பேச வேண்டாமே. ஃபர்ஸ்ட் அண்ணன் கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறமா பாத்துக்கலாம். ஏன் நீ ஸ்ருதியை நினைச்சு பயப்படுறியா கௌதம்? அவளாலலாம் ஒண்ணும் பண்ண முடியாது. பாத்தியாமா, அந்த பூமிக்கா கோயில்னு கூட பார்க்காம கௌதம தனியா கூட்டிட்டு வந்து கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கான். ஆனா என்ன பேசிக்கிறாங்கன்னா கேட்டு தொலைய மாட்டேங்குது. ஸ்ருதி, இப்ப நீ நேரா போய் பூமிகாவை அடிச்சு கீழே தள்ளி விட்டு கௌதம இழுத்துட்டு வந்துரு. பிரச்சனையாகும், அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். நீ போ. சரிம்மா. சரி பூமிகா, ஸ்ருதி வேற வர்றா, நம்ம அப்புறமா பேசிக்கலாம். நான் வரதுக்குள்ள போயிட்டாங்க. அத அந்த தரகர் எப்ப வேணாலும் வரலாம். அந்த தரகர் வந்தா கோவில் வாசலே வச்சு மடக்கி அனுப்பிடலாம். சரி கண்மணி, நீ விடு, நான் பாத்துக்கிறேன். சரி வா, உள்ள போலாம். இந்த ஆட்டோக்காரனை வேகமா போன்னு சொல்லி வந்தும் கூட அதுக்குள்ள பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப என்ன பண்ணலாம்? கல்பனாமா பூஜையில இருக்காங்களே, கண்மணி பண்ண ஆள் மாறாட்டத்தை இப்ப எப்படி போய் அவங்க கிட்ட சொல்றது? பூஜை முடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணுமோ? இந்த தரகர் எப்ப வந்து தொலைய போறானே தெரியலையே. அவனை நினைச்சாலே பயமா இருக்கு. நீதான் பூமிகா அம்மாவா? உன் பொண்ண ஒழுங்கா வளர்க்க மாட்டியா? என் வருங்கால மாப்பிள்ள கௌதம் கூட அவ சிரிச்சு பேசி பழகிட்டு இருக்கா. என்ன இதெல்லாம்? இவளை எப்படி சமாளிக்கிறது? ஐயோ, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க. கௌதமும் பூமிகாவும் அண்ணன் தங்கச்சி மாதிரி தான் பழகுறாங்க. ஏய், என்னடி யார்கிட்ட போய் சொல்ற? இதுல பொய் சொல்றதுக்கு என்ன இருக்கு? நான் உண்மையை தான் சொல்றேன். என் பொண்ணுக்கோ இல்ல எங்களுக்கோ நீங்க நினைக்கிற மாதிரி எண்ணமே கிடையாது. அவங்க அண்ணன் தங்கச்சியா தான் பழகுறாங்க. நான் பெரிய பிரச்சனை பண்ணலான்னு நினைச்சேன். நீ அண்ணன் தங்கச்சின்னு சொன்னதுனால உன் பேச்சை நம்பி நான் விட்டுட்டு போறேன்.
இந்த லூசு நான் சொன்னதை அப்படியே நம்பிட்டு போறா. ம். பூஜை முடிஞ்சிச்சான்னு தெரியலையே. ஐயோ, இந்த தரகர் வந்து வாசல்ல நிக்கிறாரே. என்ன பண்றான்னு பாப்போம். சரி, இப்ப பூஜை முடிஞ்சிருக்கோம். உள்ள போய் பார்த்து சொல்லிடுவோம். ஐயோ, உள்ள வராரே. வந்தாருன்னா காரியம் கெட்டு போயிடும். என்ன பண்றது? காரியம் ஆகணும்னா கழுத கால கூட பிடிக்கலாம். தப்பு இல்ல. ஏதாவது பேசி தரகரை நம்ம பக்கம் இழுத்துடணும். தரகரே, எங்க போறீங்க? உங்களுக்கு தெரியாதா? இருங்க இருங்க, கோவப்படாதீங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இனிமேல் உங்ககிட்ட பேச ஒண்ணும் இல்ல. நான் கல்பனை மாட்ட பேசிக்கிறேன். என்ன தரகரே இப்படி பேசுறீங்க? இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுல உங்களுக்கு என்ன லாபம் இருக்கு? கல்யாணம் நடந்தா மட்டும் எனக்கு என்ன லாபம்? இருக்கே, லாபம் இருக்கு. இந்த கல்யாணம் நீங்க சொல்லி நடந்திருந்தா உங்களுக்கு என்ன கமிஷன் கிடைக்குமோ அதை விட 1 மடங்கு நான் அதிகமாவே தரேன். என்ன என்ன பணத்துக்கு ஆசைப்படுறவன்னு நினைச்சீங்களா? நான் இப்பவே கல்பனா மாட்ட போய் எல்லா உண்மையும் சொல்ல போறேன். 2 மடங்கு, 3 மடங்கு. சொன்ன மாதிரியே 3 மடங்கு தருவீங்களா? கண்டிப்பா தருவேன். எப்ப தருவீங்க? நாளைக்கு வீட்டுக்கு வாங்க, தந்துடுறேன். பேச்சு மாற மாட்டீங்கல்ல? மாற மாட்டேன். அது எங்க பரம்பரையிலேயே கிடையாது. என்ன ஏமாத்த நினைச்சீங்க? இன்னும் நிச்சயம் இருக்கு, கல்யாணம் இருக்கு. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. என்ன நம்புங்க தரகரே. நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க, பேசிக்கலாம். சரி. பரிகாரம்லாம் நல்லபடியா முடிஞ்சது. என்ன மேடி கொஞ்சம் சேட்டை பண்ணிட்டான். நல்ல வேலை ஸ்வேதா இருந்ததுனால அவனை எப்படியோ சமாளிச்சுட்டா. ஸ்வேதா மட்டும் எங்க வீட்டுக்கு மருமகளா வந்துட்டானா நல்லாவே மேடிய மாத்த முடியும்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. சரி, அப்புறம் நாளைக்கே நம்ம ஜவுளி கடைக்கு போய் நிச்சயதார்த்த புடவையே எடுத்துடலாம். சரியா? அப்போ நாங்க கிளம்புறோம். வரோம் வரோம். வா. எப்படியோ அத்தை எல்லா பிரச்சனையில இருந்து தப்பிச்சிட்டோம். எங்க தப்பிச்சோம்? அந்த தரகர் நாளைக்கு வருவாரு. மேடம், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன விஷயம் மேடம்? மாதவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ண நான் பார்த்தேன். அப்படியா? எங்க? ஆமா, நான் ஆட்டோல போகும்போது மாதவனை பார்த்தேன். மாதவன் என்ன அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போனான். வாசல்ல இருந்து தான் பார்த்தேன். பொண்ணு நல்லா அழகா லட்சணமா இருக்கா. பாக்குறதுக்கு நல்லா படிச்ச விவரமான பொண்ணாதான் இருக்கா. அப்படியா? ஆமா மேடம். நான் கூட மாதவனுக்கு படிச்ச பொண்ணு கிடைக்காதோன்னு நினைச்சேன். ஆனா நல்ல பொண்ணாதான் பாத்திருக்காங்க. நானும் மாதவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை பாக்கணும்னு ஒவ்வொரு வாட்டியும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் மேடம். ஆனா எனக்கு தான் அதுக்கான சான்ஸ் கிடைக்கவே இல்லை. கல்பனா மேடம் தான் கூப்பிடுறாங்க. ஹலோ மேடம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் பிரேமி மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் மேடம். மேடம், மேடிக்கு நாளைக்கு நிச்சயம் வச்சிருக்கோம். நீங்க அவசியம் நிச்சயத்துக்கு வரணும். கண்டிப்பா மேடம். நீங்க கூப்பிட்டு நான் வராம இருப்பேனா? நீங்க வரும்போது மேடிக்காக உங்க சென்டர்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்களே ஒரு டீச்சர், அவங்களையும் நான் சொன்னேன்னு சொல்லி கூட்டிட்டு வாங்க. மேடம், டீச்சர் என் பக்கத்துல தான் இருக்காங்க. நீங்களே அவங்ககிட்ட கொஞ்சம் சொல்லிடுங்களேன். அப்படியா? பக்கத்துல தான் இருக்காங்களா? கொடுங்களேன், நான் பேசுறேன். ஒரு நிமிஷம் மேடம். கல்பனா மேடம் தான் உங்ககிட்ட பேசணும்ன்றாங்க, பேசுங்க. வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன் மேடம். என் பையனை கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு உங்களை நேர்ல பார்த்து தேங்க்ஸ் சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா நாம சந்திக்கிறதுக்கு வாய்ப்பே அமையாம போயிடுச்சு. ஐயோ பரவாயில்ல மேடம். அப்புறம்
நாளைக்கு என் பையனுக்கு நிச்சயம் வச்சிருக்கோம். நீங்க அவசியம் வந்து நிச்சயத்துல கலந்துக்கணும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் மேடம். கண்டிப்பா வந்துடுறேன். அப்புறம் எங்க மேடி இருக்கானே, அவன் என் மருமக. அதுக்கப்புறம் நீங்க, உங்க 2 பேர் பேச்ச மட்டும்தான் அவன் கேக்குறான். வேற யார் பேச்சையும் அவன் கேட்க மாட்டேங்கிறான். 2 பேரும் அப்படி என்னதான் மந்திரம் போட்டு அவனை மயக்கி வச்சிருக்கீங்க? மாதவன் ட்ரைனிங்க்கு வந்தானா கொஞ்ச நாள்ல நல்லா சரியாயிடுவான் மேடம். அப்புறம் பாருங்க, அவன் பேச்சுதான் எல்லாரும் கேட்பாங்க. அதுதான் எனக்கும் வேணும். நீங்க என் பையனை நல்லா ஆக்கிடுவீங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் மேடிய கூடிய சீக்கிரம் உங்க ட்ரைனிங் சென்டருக்கு அனுப்பி வச்சிடுறேன். சரிங்க மேடம். அப்புறம் நீங்க ட்ரைனிங் சொன்னோன்னு தான் எனக்கு ஞாபகம் வருது. என் மருமகளுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் பேச ட்ரைனிங் கொடுக்க முடியுமா? உங்க மருமகளுக்கு இங்கிலீஷ் பேச வராதா? ஆமா, அவ சரியா படிக்கல. அதனால்தான். படிக்கலையா? அந்த பொண்ணு பார்க்க நல்ல படிச்ச பொண்ணு மாதிரி தான் தெரிஞ்சது. இவங்க படிக்கலன்னு சொல்றாங்க. மேடம், மேடம், என்ன எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? கண்டிப்பா உங்க மருமகளுக்கு நான் இங்கிலீஷ் சொல்லி கொடுக்கறேன். சரிங்க. நான் போனை வைக்கட்டுமா? சரி. என்ன மேடம் யோசனையா இருக்கீங்க? இல்ல மேடம், மாதவன் கட்டிக்க போற பொண்ணு சரியா படிக்காத பொண்ணுன்னு கல்பனா மேடம் சொல்றாங்க. ஆனா நான் அந்த பொண்ணை பார்த்தப்போ எனக்கு அப்படி தோணல. நல்லா படிச்ச பொண்ணு மாதிரி தான் தெரிஞ்சது. அதான் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. எனக்கும் கல்பனா மேடம் சொல்றதுதான் சரியா இருக்கும்னு தோணுது மேடம். ஏன் சொல்றேன்னா, பொண்ணு எடுக்க போறவங்களுக்கு பொண்ணு என்ன படிச்சிருக்குன்னு கூடவா தெரியாது? நீங்க சொல்றதும் சரிதான். அப்போ நான் மாதவன் கூட பார்த்த பொண்ணு யாரு? எனக்கு சரியா தெரியல. அது வேற பொண்ணா கூட இருக்கலாம். மேடம், ரொம்ப யோசிக்காதீங்க. நாம தான் நாளைக்கு மாதவனோட நிச்சயதார்த்தத்துக்கு போறோம்ல, அங்க போய் பொண்ணை பார்த்துட்டா தெரிஞ்சிட போகுது. அம்மா, நான் பயந்துட்டேன்டி. சரிக்கா, நேத்து எல்லாரும் எங்க போயிருந்தீங்க? வீடு பூட்டி இருந்துச்சு. அதான் உன்கிட்ட சொல்லணும்னு இருந்தேன், ஆனா முடியல. நேத்து நாங்கெல்லாம் மாப்பிள்ளையோட அண்ணனுக்கு பரிகார பூஜை பண்றதுக்காக அவங்க குலதெய்வம் கருப்பண்ணசாமி கோவிலுக்கு போயிருந்தோம். அப்படியா? அப்ப மாப்பிள்ளை கோயிலுக்கு வந்தார்ல? அவரு வராம எப்படி? வந்திருந்தாரு. மாப்பிள்ளை கிட்ட நீ பேசுனியா? பார்த்தேன், ஆனா பேசல. என்னக்கா நீ பொண்ணு மாப்பிள்ளை கிட்ட பேச வேணாமா? எத்தனை படம் சீரியல் எல்லாம் பாத்திருக்க. கட்டிக்க போறவங்க நிறைய பேசிக்கணும்க்கா. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐ லவ் யூ எல்லாம் சொல்லிக்கணும். ஐ லவ் யூவா? ஆமாங்கா, அப்பதானே உங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் வரும். நீங்க 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும். அதெல்லாம் எனக்கு வராதுடி. உனக்கு வர என்னதான் வரும்? சரி சரி, நான் மாப்பிள்ளையோட நம்பர் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ அவர்கிட்ட போன் பண்ணி பேசு. மாப்பிள்ளையோட நம்பரா? உனக்கு எப்படி கிடைச்சது? அதுவா, ரெகுலரா மாப்பிள்ளை வீட்டுக்கு பால் ஊத்துறது எங்க பெரியம்மா தான். அவங்க கிட்ட கேட்டேன், வாங்கி கொடுத்துட்டாங்க. இந்தாக்கா நம்பர், பேசு. இந்தாக்கா போன் பண்ணி பேசு. நான் என்னடி பேசுறது? அவருக்கு உன்னை பிடிச்சிருக்கான்னு கேளு. இல்லடி, எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதக்கா, உனக்கு துணையா நான் இருக்கேன். உன் போனை கொடு. கொடு. ஹலோ அக்கா, மாப்பிள்ளை பேசுறாரு, பேசுக்கா. பேசுனா என்னடி பேசுறது? எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. பேசுக்கா. ஹலோ, யாரு?
ஹலோ, யார் பேசுறது? அக்கா பேசுக்கா. ஹலோ சரி. ஹலோ, கேன் யூ ஹியர் மீ? ஹலோ ஹலோ